தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் நம்ம மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. தமிழகம் எங்கும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம். திமுக மேடையில் உண்மையை உடைத்த பிரேமலதா. தமிழகத்தில் எங்கும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம். இதை தவிர அண்ணன் ஸ்டாலின் மீது வேறு என்ன குற்றச்சாட்டு வைக்க முடியும் என்று திமுக மேடையில் பிரேமலதா விஜயகாந்த் பேசிய வீடியோ பதிவு தற்போது இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் நெட்டிசன்கள் பலரும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23 தேதி சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிர தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசியல் தலைவர்கள் தங்கள் மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தேர்தல் களம் பரபரப்பாக இயங்கி வருகிறது. கடந்த தேர்தல்களில் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்துள்ளார். இந்த கட்சிக்கு திமுக சார்பில் ஒரு ராஜ்யசபா எம்.பி மற்றும் 10 தொகுதிகள் வழங்கப்பட்டது. இதில் விருதுநகர் தொகுதியில் விஜயகாந்த் மகன் விஜயபிரபாகரன், விஜயகாந்த் முதலில் வெற்றி பெற்ற விருத்தாச்சலம் தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இதனிடையே தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் பிரேமலதா விஜயகாந்த் சேலத்தில் மு.க. ஸ்டாலின், மக்கள் நீதி மய்யம் கமல்ஹாசன் ஆகியோருடன் சாலையில் நடைபயணம் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து சேலம் மாநாட்டில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த், பெண்களை திரட்டி இப்படி ஒரு மாநாட்டை நடத்திய ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கேப்டன் பெண்கள் நாட்டின் கண்கள் என்று சொல்வார். இன்றைக்குதான் நான் அண்ணன் ஸ்டாலினுடன் நடைபயணம் சென்றேன். ஒவ்வொரு நொடியும் என்னை திரும்பி பார்க்கிறார். இதை வைத்து அவர் பெண்களுக்கு மரியாதை சம உரிமை எப்படி கொடுக்கிறார் என்பது தெரிகிறது. பெண்ணுக்குரிய பாதுகாப்பை ஒவ்வொரு நொடியும் என்னை உணர வைத்து பாதுகாப்புடன் அழைத்து வந்தார். இவர்தான் பெண் இனத்தின் பாதுகாவலர். இதை வைத்து அவர் பெண்களுக்கு மரியாதை சம உரிமை எப்படி கொடுக்கிறார் என்பது தெரிகிறது. பெண்ணுக்குரிய பாதுகாப்பை ஒவ்வொரு நொடியும் என்னை உணர வைத்து பாதுகாப்புடன் அழைத்து வந்தார். இவர்தான் பெண் இனத்தின் பாதுகாவலர். எதிர்க்கட்சிகளே இல்லாத ஆட்சி என்பதை இந்த தேர்தல் நிச்சயம் உணர்த்தும். 7 முறையாக திமுகவும் 2வது முறையாக அண்ணன் ஸ்டாலினும் ஆட்சி அமைக்க உள்ளனர். பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு, விதவை மறுமணம் ஆதரித்தவர் பெரியார். என்றைக்கு ஒரு பெண் தனியாக நடுராத்திரியில் வெளியில் செல்கிறாளோ அன்றைக்குதான் உண்மையான சுதந்திரம் என்று காந்தி சொன்னார். அண்ணன் ஸ்டாலின் மேல் தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கிறது. இதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? இந்த ஆட்சியில் வேறு எதுவும் சொல்ல முடியாது. நான் ஒரு சகோதரியாக இந்த கூட்டணியில் பலமான வலது கையாக இணைந்திருக்கிறேன். தமிழகத்தில் பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் நான் அண்ணன் ஸ்டாலினிடம் உரிமையாக பேசுவேன். எல்லா இடங்களிலும் சிசிடிவி கேமராவும் பெண்களுக்கு உரிமையும் பாதுகாப்பும் அண்ணன் ஸ்டாலின் நிச்சயம் வழங்குவார். ஒட்டுமொத்த பெண் சக்திகளும் இன்றைக்கு இணைந்திருக்கிறோம் என்று பேசியுள்ளார்.